பெரும்பான்மைக்கு என்ன செய்ய போகிறது தாவேக? செங்கோட்டையன் நச் பதில். மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாகின. இதில் தாவேக பெரும்பான்மை தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. திமுக 2வது இடத்தையும் அதிமுக 3வது இடத்தையும் பிடித்துள்ளது. தாவேக 108 தொகுதிகளில் வென்றுள்ளது. பெரும்பான்மைக்கு தேவையான 118 தொகுதிகள் தாவேகவுக்கு கிடைக்காததால் தொங்கு சட்டசபை உருவாகியுள்ளது. பெரும்பான்மை பெறுவதற்கு தாவேக என்ன செய்ய போகிறது என்கிற கேள்விக்கு செங்கோட்டையன் பதிலளித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் தாவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், தாவேக தலைவர் தளபதி மீது மக்கள் வைத்துள்ள அன்பும் ஆதரவும் தான் வெற்றிக்கு காரணம். ஒரு இயக்கம் வளர வேண்டும் என்றால் தியாகம் செய்ய வேண்டும். தியாகத்தின் அடிப்படையில் தான் ஒரு நிறுவனம் இருக்கும். பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா ஆகியோர் தியாகத்தால் வளர்ந்தவர்கள். அந்த இயக்கங்கள் தியாகத்தால் வளர்ந்தவை. ஆகவே அவை நிலைத்து நின்றன. இப்போது அது தடுமாறி கொண்டிருக்கிறது. எங்களை பொறுத்தவரை தான் என்று ஒருவர் நினைத்தால் தெய்வம் தான் என்று காட்டிவிடும். தெய்வத்தால் ஆகாதது ஒன்றுமில்லை. தெய்வத்தால் இன்று தளபதி ஆட்சி கட்டிலில் அமர இருக்கிறார். இது மக்கள் சக்தியாக மாறியுள்ளது. இந்தியாவிலேயே முதல் முறையாக ₹1 கூட செலவு செய்யாமல் முதல் தேர்தலிலேயே மாபெரும் வெற்றி பெற்றுள்ளோம். இது சரித்திர வரலாறாக மாறும். மக்கள் அவரை வாழ்த்துகிறார்கள். மக்கள் அவரை நேசிக்கிறார்கள். உயிராக நேசிக்கும் மக்களுக்கு அவர் என்றும் உறுதுணையாக இருப்பார். விஜயின் எண்ணங்கள், தொலைநோக்கு பார்வை, மனிதநேயம் அனைத்தும் சிறப்பாக உள்ளது. அதனால் திமுக அதிமுகவின் ஆட்சிகளை விட சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுப்பார். தாவேக ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை இல்லையே என்று பலரும் கேட்கிறார்கள். வேறு கட்சிகளின் ஆதரவு வருமா என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு சொல்வது ஒன்றுதான், வெயிட் அண்ட் சீ என்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.